ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிட்ஸ் ஸ்கூலுக்கு இல்லை நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் டெய்லி கட்டுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா. இந்த ரைஸ் பாருங்கள், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சாதம் தேங்காய் பால் சாதம் இது பீஸ்ஃபுல்லாக மாதிரியும் கூட நம்ம செய்யலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும். குக்கரில் குழையாமல் உதிரியாக எப்படி செஞ்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அது ஆனியன் கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கரில் ஒரு அன்னாச்சிப்பூ, சின்ன துண்டு, 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் 2 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு அதையும் வதக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஸ்மெல் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா போட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு டம்ளர் வர அளவுக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5. ஒரு கிளாஸில் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1.5 கிளாஸில் நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 டம்ளர் நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றியாச்சு. இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக்கரை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரியாக அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்குங்க. இதே நீங்கள் பட்டாணி போட்டு செஞ்சிங்கன்னா பீஸ் புலாவ் தான் இது. பட்டாணி போட்டால் இது பீஸ் புலாவ், பட்டாணி போடலைன்னா தேங்காய் பால் சாதம். இது 30 மினிட்ஸ் செஞ்சு தரலாம். சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.